இங்க அபோகலிப்ஸ்ங்கிற ஒருத்தன் தான் இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பிறந்த மியூட்டன்ட்டா இருப்பான். அவனே ஒரு கடவுள்னு அறிவிச்சு மக்கள் எல்லாரையும் அவன் முன்னாடி மண்டியிட்டு கும்பிட வைக்கான். அவன் இது வரைக்கும் எத்தனை வருஷம் உயிரோட இருந்திருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவனோட பாடி வயசாகி சிதைய போற டைம்ல அவனோட 4 குதிரைப்படை வீரர்களும் வேற ஒரு புது பாடியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது கூட அவனோட பாடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவான். ஆனா இந்த டைம் அவனோட டார்கெட் பயங்கரமான ஹீலிங் எபிலிட்டி இருக்கிற ஒருத்தனை சூஸ் பண்ணிருப்பாங்க. அவனோட பாடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த பாடியில இருக்கிற எனர்ஜியையும் சேர்த்து எடுத்துறதால ரொம்பவும் பலம் உள்ளவனா இருப்பான். இப்போ அபோகலிப்ஸ் ஒரு பிரமிடுக்குள்ள போயிட்டு ஒரு பாடியில இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் எடுக்க போற சடங்கு தொடங்குது. அப்போ குரு சத்தமா உத்தரவு பட்டதும் அந்த பிரமிடுக்கு மேல இருந்த ஸ்கிரீன்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ சன்லைட் அதுக்கு மேல பட்டதும் அதுல இருந்த கோல்டன் சிம்பிள்ஸ் எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அந்த லைட் அப்படியே அதுல செதுக்கப்பட்ட பாதை வழியா போய் அந்த பிரமிடுக்குள்ள பரவ ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல முழு தரையும் கோல்டன் லைட்டால கவர் ஆகுது. அந்த எரியிற ஆற்றல் பலிபீடத்து வழியா மேல ஏறி போய் அபோகலிப்ஸ் அவனோட பாடி எனர்ஜியை டிரான்ஸ்பர் பண்றதுக்கான பாதையை உருவாக்குது. ஆனா அந்த டைம் தான் அவனோட பாடி வீக்கா இருக்கிற டைமாவும் இருக்கும். அந்த கோல்டன் லைட் புது பாடியை ஃபுல்லா கைப்பற்ற வரைக்கும் அந்த 4 குதிரைப்பட வீரர்கள் தான் அவனோட பாடிக்கு காவலா நிற்பாங்க. ஆனா ரொம்ப வருஷமா அந்த நாட்டு மக்கள் அபோகலிப்ஸ் கிட்ட அடிமையா தான் இருந்திருப்பாங்க. அதனால இப்போ எதிர்த்து அட்டாக் பண்றதுக்கு அவங்களுக்கு இதை விட்டா வேற நல்ல சான்ஸ் கிடைக்காது. அதனால ஃபைட் பண்ண ரெடியா இருக்காங்க. உடனே அந்த நாட்டு சோல்ஜர் சன்லைட்டை மறைச்சு இருந்த ஸ்கிரீனை எடுத்துட்டு அந்த 100 டன் எடையுள்ள பெரிய கல்லை தாங்கி இருந்த மரக்கட்டைகளை உடைச்சிடுறாங்க. அந்த கல் அப்படியே ஸ்பீடா சரிஞ்சு வந்து அந்த பிரமிடை தாங்கி இருந்த பெரிய பெரிய தூண்களை உடைக்க ஆரம்பிக்குது. அப்போ கோவிலுக்குள்ள இருந்த அபோகலிப்ஸோட சோல்ஜர்ஸ் வாசல்ல இருக்கிற டோரை க்ளோஸ் பண்றாங்க. எதிர்பாராம நடந்த இந்த அட்டாக்கால அந்த 4 குதிரைப்படை வீரர்களும் அந்த நாட்டு மக்கள் மேல பயங்கரமா கோபப்படுறாங்க. உடனே இறக்கமே இல்லாம அந்த நாட்டு மக்களை கொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பெரிய கல் அந்த பிரமிடோட பில்லர்ஸ தொடர்ந்து இடிச்சுக்கிட்டே வருது. இப்போ அந்த பிரமிடே மெல்ல சரியவும் ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்து போன மக்கள் எல்லாரும் வேகமா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அந்த டைம்ல பிரமிடுக்குள்ளேயும் எல்லா பக்கமும் பெரிய பெரிய கற்கள் இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அந்த பிரமிடு எப்ப வேணும்னாலும் முழுசா இடிஞ்சு விழலாம். அப்போ திடீர்னு மேல விழ போன ஒரு பெரிய பாறையை அதுல ஒரு சோல்ஜர் அப்படியே தாங்கி பிடிச்சு தூக்கி எறிஞ்சிடறான். அதுக்குள்ள அந்த சடங்கு முக்கியமான கட்டத்துக்கு வந்துருது. சுத்தியும் கற்கள் விழுந்துகிட்டே இருந்ததால அந்த குதிரை வீரர்களால கூட எதுவும் செய்ய முடியல. அப்போ அந்த நாட்டு சோல்ஜர்ல ஒருத்தன் இதுதான் சரியான டைம்னு அபோகலிப்ஸ அட்டாக் பண்ண பாஞ்சு வர்றான். ஆனா அதுல ஒரு குதிரை வீரர் அவனை அப்படியே மிட் ஏர்ல உரைய வச்சு அப்படியே திருப்பி அனுப்பி விட்டுறான். அந்த டைம்ல கடைசி பில்லரும் உடைஞ்சதால அந்த பிரமிடு ஃபுல்லா இடிஞ்சு விழுந்தது. அப்போ அந்த குதிரை படை வீரர்கள் 3 பேர் வரிசையா கற்களுக்கு அடியில மாட்டி இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த சடங்கு ஆபத்துல இருக்கிறத உணர்ந்த கடைசி குதிரைப்படை வீரர் நேரா அபோகலிப்ஸ நோக்கி பாஞ்சு வர்றான். உடனே அவனுக்கு மேல பாதுகாப்புக்காக ஒரு மெட்டல் கவசத்தை போட்டு விட்டுட்டு அவளோட ஃபுல் எனர்ஜியையும் கொடுத்து அவனை சுத்தி ஒரு எனர்ஜி ஷீல்டை உருவாக்குறான். அவளோட அந்த தியாகத்தால அபோகலிப்ஸுக்கு ஒரு சின்ன சாய்ப்பு கூட ஏற்படாது. ஆனா கடைசியில அவ இடிஞ்சி விழுந்த பெரிய பாறைகளுக்கு அடியில நசுங்கி இறந்து போயிடுறான்.